வணக்கம். இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் டிஃபரன்ஸ் பிட்வீன் காஸ்ட் அக்கவுண்டிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங். யூனிவர்சிட்டியோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஷின் இந்த கொஷின். உங்களுக்கு இந்த கொஷின் வந்து காஸ்ட் அக்கவுண்டிங்ல கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, இல்ல மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் சப்ஜெக்ட்ல கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால கண்டிப்பா இந்த கொஷினை மிஸ் பண்ணாம படிச்சுட்டு போங்க. ஓகே, ஸோ டிஃப்ரென்ஸ் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி காஸ்ட் அக்கவுண்டிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங்கை பற்றி சில பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, காஸ்ட் அக்கவுண்டிங் மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் ரெண்டுமே பிரான்ச் ஆஃப் அக்கவுண்டிங் தான். ஓகே, இப்போ இந்த காஸ்ட் அக்கவுண்டிங் எதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராடக்டை தயாரிக்க எவ்வளோ செலவாகுது அப்படின்றத தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ செலவு என்ன அப்படின்னு தெரிஞ்சால் என்ன பண்ண முடியும், அந்த ப்ராடக்ட்டுக்கான செல்லிங் ப்ரைஸ் என்ன அப்படின்றத நம்மளால ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ செலவு தெரிஞ்சுக்கிறதுக்கும் செல்லிங் ப்ரைஸ்க்காக மட்டும்தான் காஸ்ட் அக்கவுண்டிங் ப்ரிப்பேர் பண்ணுறோமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ செலவு என்னென்ன செலவு அப்படின்னு தெரியும் போது எந்த செலவெல்லாம் நம்மளால கம்மி பண்ண முடியும், ஓகே, உற்பத்தி விலையை எப்படி கம்மி பண்ணலாம் அப்படின்றதுல கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். ஸோ காஸ்ட் அக்கவுண்டிங் எதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறோன்னா காஸ்ட் கண்ட்ரோல் அண்ட் காஸ்ட் ரிடக்ஷனுக்காகவும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஓகே, இப்போ காஸ்ட் அக்கவுண்டிங்கை பற்றின அடிப்படை புரிதல் உங்களுக்கு இருக்கா? அடுத்து நம்ம மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங்கை பற்றி தெரிஞ்சுக்கலாம். மேனேஜ்மெண்ட், பொதுவாகவே மேனேஜ்மெண்ட் இவங்களோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளானிங், கண்ட்ரோலிங், டிசிஷன் மேக்கிங். ஓகே, அப்போ மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் எதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு ப்ரொவைட் ஃபினான்ஷியல் அண்ட் நான் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன். ஓகேவா, ஒரு மேனேஜ்மெண்ட்டுக்கு தேவையான ஃபினான்ஷியல் நான் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன்ஸை அக்கௌண்ட்ஸாக ப்ரிப்பேர் பண்ணி மேனேஜ்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணுவாங்க. அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு மேனேஜ்மெண்ட் பிளானிங், கண்ட்ரோல் அண்ட் டிசிஷன் மேக்கிங் எல்லாம் பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ இதுதான் மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங்கோட அடிப்படை. ஓகே, ஸோ இதை வந்து எக்ஸாம்பிளோட சொல்லணும் அப்படின்னு பார்த்தா, இப்போ ஒரு மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு டிசிஷன் மேக்கிங் இருக்கு. ஒரு கம்பெனி சென்னையில் இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஸோ இதுக்கு அந்த ஃபினான்ஷியல் நான் ஃபினான்ஷியல் ரெக்கார்ட்ஸை வச்சு அவங்க டிசிஷன் பண்ண முடியும். ஒரு பொருளோட ப்ரைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாமா வேண்டாமா, இதெல்லாம் அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன்ஸை பார்த்துட்டு மேனேஜ்மெண்ட் டிசிஷன் எடுப்பாங்க. அதுக்கான இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் ப்ரிப்பேர் பண்ணுறது மூலமாக கிடைக்கும். இது மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங்கோட அடிப்படை. இப்போ எதுக்காக காஸ்ட் அக்கவுண்டிங் மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங்னு புரிஞ்சுதா? அப்போ எப்படி டிஃப்ரென்ஸ் இன்னும் எவ்வளோ நேரம் சொல்வீங்க? இந்த புரிதல் இருந்ததுனாலே டிஃப்ரென்ஸை நீங்கள் படிக்கிறது ரொம்ப ஈஸி. அதனால தான் அடிப்படையை ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ நம்ம ஈஸியாக டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ பர்போஸ் அப்படின்னா எதுக்காக. ஓகேவா, ஸோ ஆல்ரெடி நம்ம அடிப்படை புரிதல் இருக்கு இல்லையா? காஸ்ட் அக்கவுண்டிங்கோட பர்போஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமைசிங் காஸ்ட் ரிடக்ஷன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ஸோ எப்படிலாம் காஸ்ட்டை கம்மி பண்ணலாம், மினிமைசிங் காஸ்ட் அப்படின்றது தான் என்னது காஸ்ட் அக்கவுண்டிங்கோட பர்போஸ். மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங்கோட பர்போஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் டிசிஷன் மேக்கிங். ஓகே, ப்ரொவைடிங் இன்ஃபர்மேஷன் ஃபார் ஸ்ட்ராட்டஜி அண்ட் ஆப்ரேஷன்ஸ். ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது டிசிஷன் மேக்கிங்கான ஸ்ட்ராட்டஜியை ப்ரொவைட் பண்ணுறது. ஓகேவா, ஸோ ஈஸியாக உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கோப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் அக்கவுண்டிங்கில் நம்ம வந்து ஒன்லி காஸ்ட் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு போத் ஃபினான்ஷியல் அண்ட் நான் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் காஸ்ட் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன், அதாவது லேபர் காஸ்ட் எவ்வளோ ஆச்சு, மெட்டீரியல் காஸ்ட் எவ்வளோ ஆச்சு, எல்லாமே யூஸ் பண்ணுறோம். மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங்கில் பொறுத்த வரைக்கும் ரெண்டு இன்ஃபர்மேஷனுமே இருக்கும், ஃபினான்ஷியல் நான் ஃபினான்ஷியல். அதாவது ப்ராஃபிட் மட்டும் கிடையாது, கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன், எம்ப்ளாயி பெர்ஃபார்மன்ஸ், இந்த மாதிரி எல்லா அனலைஸும் மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங்கில் பண்ண முடியும். ஓகே, அடுத்து என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ். ஓகே, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா யாருக்கு வந்து இந்த காஸ்ட் அக்கவுண்டிங் அப்படின்றது வந்து அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி மேனேஜர்ஸ், ப்ரொடக்ஷன் மேனேஜர், காஸ்ட் அக்கௌண்டன்ட், இவங்க தான் வந்து முக்கியமாக இந்த காஸ்ட் அக்கவுண்டிங்கை ப்ரிப்பேர் பண்ணுறவங்க. ஸோ ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் காஸ்ட் அக்கவுண்டிங் அதிகமாக தேவை. மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங்கை யார் யூஸ் பண்ணுவா, ஆடியன்ஸ் அப்படின்றது யார் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது. ஸோ ஒரு கம்பெனியோட
டாப் லெவல் மேனேஜ்மெண்ட், அதாவது சிஇஓ, மேனேஜிங் டைரக்டர், ஜெனரல் மேனேஜர், இந்த மாதிரி டாப் லெவல்ல இருக்கிறவங்கெல்லாம் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பாயிண்ட் ஆஃப் டிஃப்ரென்ஸ்? ரிப்போர்ட்டிங். ஓகே, ஸோ ரிப்போர்ட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் ரிப்போர்ட்ஸ் வந்து டெய்லி ப்ரிப்பேர் பண்ணலாம், மந்த்லி, வீக்லி, எந்த மாதிரி வேணுனாலும் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகே, அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரிப்போர்ட்ஸ் இருக்கு. அதாவது நம்ம பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணலாம், ஃபோர்காஸ்ட் ரிப்போர்ட், பெர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட், இந்த மாதிரி தேவையான மேனேஜ்மெண்ட் எப்போ கேட்குறாங்களோ அப்போ அந்த ரிப்போர்ட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க. ஓகே, தென் அடுத்த பாயிண்ட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெத்தட்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ். ஓகே, ஸோ காஸ்ட் அக்கௌண்டிங்கில் என்னென்ன மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, டெக்னிக்ஸ் எல்லாம், இது வந்து நீங்கள் காஸ்ட் அக்கௌண்டிங் ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த சாப்டர்ஸ் தான் படிக்க போகிறீங்க. ஜாப் காஸ்டிங், ப்ராசஸ் காஸ்டிங், ஆக்டிவிட்டி பேஸ்டு காஸ்டிங், ஸ்டாண்டர்ட் காஸ்டிங், இதெல்லாம் தான் நம்ம காஸ்ட் அக்கௌண்டிங்கில் யூஸ் பண்ணுற மெத்தட்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ். அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய டெக்னிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பட்ஜெட்டிங், ரேஷியோ அனாலிசிஸ், வேரியன்ஸ் அனாலிசிஸ், இதெல்லாம் வந்து நம்ம மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கில் யூஸ் பண்ணக்கூடிய டெக்னிக்ஸ். ஓகே, தென் அடுத்த பாயிண்ட் ஆஃப் டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சோர்ஸ் ஆஃப் டேட்டா. சோர்ஸ் ஆஃப் டேட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் அக்கௌண்டிங்கில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட் டேட்டா. ஓகே, ஸோ அதாவது அந்த காஸ்ட் வந்து ஏற்கனவே இன்கர் ஆயிடுச்சு, பாஸ்ட்ல இன்கர் ஆயிடுச்சு. ஓகே, லாஸ்ட் மந்தோட ப்ரொடக்ஷன் காஸ்ட் என்ன? ஓகே, ஸோ ஆல்ரெடி நடந்து முடிஞ்சதுனால ஹிஸ்டாரிக்கல் ஆக்சுவல் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். பட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ணுவோம்னா பாஸ்ட் இன்ஃபர்மேஷனும் யூஸ் பண்ணுவோம், ப்ரெசன்ட் இன்ஃபர்மேஷனும் யூஸ் பண்ணுவோம், ஃபியூச்சர் டேட்டாவும் நம்ம என்ன பண்ணுவோம், ப்ரொஜெக்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இந்த மூணுமே வந்து மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெகுலேஷன். ஸோ ரெகுலேஷன் பார்த்தீங்க அப்படின்னா காஸ்ட் அக்கௌண்டிங்கை பொறுத்த வரைக்கும் காஸ்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸை ஃபாலோ பண்ணணும். காஸ்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ்ன்றது தான் சிஏஎஸ். மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்க்கு எந்த ரெகுலேஷன்ஸும் கிடையாது, எந்த கம்பல்சரி ஸ்டாண்டர்ட்ஸும் கிடையாது. கம்பெனியில் என்ன கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஓகே, அடுத்த பாயிண்ட் ஆஃப் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசிஷன் சப்போர்ட். ஓகே, ஸோ இந்த டிசிஷன் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது காஸ்ட் ரிடக்ஷன் டிசிஷன்ஸ்க்கு காஸ்ட் அக்கௌண்டிங் என்ன பண்ணுது, ஹெல்ப் பண்ணுது. அதாவது செலவை எப்படி குறைக்கலாம், வேஸ்ட்டை எப்படி கம்மி பண்ணலாம், இந்த டிசிஷன் தான் காஸ்ட் அக்கௌண்டிங்கில். மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கில் என்னென்ன மாதிரி டிசிஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக் டிசிஷன்ஸ். அதாவது நம்ம ஏற்கனவே எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம், டிசிஷன் மேக்கிங் ரிலேட்டட் பிளானிங். ஓகே, பிஸ்னஸை விரிவுபடுத்தலாமா, லோன் வாங்கலாமா, நியூ ப்ராடக்ட் லான்ச் பண்ணலாமா, இந்த மாதிரியான டிசிஷன் சப்போர்ட்டுக்கு மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் தேவைப்படுது. நெக்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வென்டரி வேல்யூஷன். இன்வென்டரி வேல்யூஷன் மிஸ் ஆயிருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டைம் ஓரியன்டேஷன். ஸோ டைம் ஓரியன்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் அக்கௌண்டிங் வந்து ஃபோக்கஸ் ஆன் பாஸ்ட் அண்ட் ப்ரெசன்ட். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நடந்த காஸ்ட்டை அனலைஸ் பண்ணி ப்ரெசன்ட்ல சப்மிட் பண்ணுறது. மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், பாஸ்ட், ப்ரெசன்ட் அண்ட் ஃபியூச்சர். ஓகே, தென் நெக்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் டிஃபரன்ஸ்ல தான் நான் வந்து இன்வென்டரி வேல்யூஷன் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இன்வென்டரி வேல்யூஷன் ஸ்டாக் எப்படி வேல்யூ பண்ணுறாங்க அப்படின்றதுக்கு காஸ்ட் அக்கௌண்டிங்கில் நம்ம ஃபாலோ பண்ணுற மெத்தட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட், லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட், ஆவரேஜ் காஸ்ட் மெத்தட், இந்த மெத்தட்லலாம் யூஸ் பண்ணுவோம். மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இன்வென்டரி பிளானிங் அண்ட் இன்வென்டரி கண்ட்ரோல் மட்டும்தான். அதாவது ஸ்டாக் வந்து ஷார்ட்டேஜ் வராமல் இருக்கணும் அண்ட் ஓவர் ஸ்டாக்கும் இருக்கக்கூடாது. அந்த கான்சன்ட்ரேஷன் மட்டும்தான் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கில் இருக்கும். காஸ்ட் அக்கௌண்டிங்கில் வேல்யூஷன் பண்ணுவோம், இன்வென்டரி வேல்யூஷன் பண்ணுவோம். ஓகே, தென் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அவ்வளோதான். இந்த 10 டிஃப்ரென்ஸ் எழுதினாலே போதும், உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸாமில் ஃபுல் மார்க் கிடைக்கும். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நன்றி.